பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மல்கியான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். கொழுத்த கன்றுகளைப் போல் நீங்கள் வளர முடியும் என்றதான வார்த்தை. நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய தேவன். இங்கே நீதியின் சூரியன் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முடியும். அவர் நீதியின் சூரியன். அவர் வெளிச்சத்தின் ஆண்டவராக இருக்கிறார். நீதிக்கு அவர் சூரியனாக இருக்கிறார். நீதி என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அநேகருக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். நீதி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏழைகளுக்கெல்லாம் நீதி கிடையாது. ஏழைகளுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. ஏழைகளுக்கெல்லாம் கோர்ட்டில் எங்கே போனாலும் நீதி கிடைக்காது. ஆனால் பணம் உள்ளவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு இவர்களுக்குத்தான் நீதி வளைந்து கொடுக்கும். ஆனால் ஏழைகளுக்கோ நீதியானது அது நின்று கொண்டிருக்கும். அவர்களுக்கு எந்த சலுகையும் பாராட்டாது. இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆளாளுக்கு ஒவ்வொரு நீதி அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு நீதியின் சூரியனாக அனுப்பியிருக்கிறார். அவர் நீதியின் சூரியனாக அந்த பூமியிலே அவர் வெளிச்சமாக உதித்தார். அந்த வெளிச்சமாக உதித்த இயேசு அவர் நீதியின் சூரியனாய் காணப்படுகிறார். நீதியின் சூரியன் அவர் எல்லோருக்கும் ஒரு நீதி உள்ளவராய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நீதியின் சூரியன் உதிக்கிற பொழுது அதனுடைய செட்டைகளிலிருந்து ஆரோக்கியம் இருக்கும். அது வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், நன்மை இருக்கும், தீமைகள் விலகும், பொல்லாப்பு விலகும், ஆபத்து விலகும். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல தெய்வமாகிய ஆண்டவராக இயேசு அவர் நீதியின் சூரியனாக அந்த பூமிக்கு வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் உதிப்பார். பயம் என்று சொன்னால் அப்படியே நடுங்கி கொண்டு அப்படியே வேறு அப்படிப்பட்ட பயம் அல்ல. பயம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, கர்த்தரையே ஏற்றுக்கொள்வது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போது ஆண்டவருடைய நாமத்திற்கு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, தேவனுடைய நாமத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, வேதத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, பரலோகத்தை யார் அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் மேலே தான் இயேசு உதிப்பார். அவர்கள் மேலே இயேசு நீதியாகிய இயேசு உதித்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அவர்கள் வெளியிலே புறப்பட்டு போவார்கள். கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர்கள் உயருவார்கள். பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர்கள் மேலே உயர்ந்து எழும்புவார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆகவே அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற, அவர் நாமத்தை அறிந்து கொள்ளுகிற, அவர் நாமத்துக்கு செவி கொடுக்கிற மக்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி மக்களை பார்க்கிற பொழுது எதுக்கோ பயப்படுறாங்க. இதை பண்ணால் அது ஆகிடுமோ, அதை பண்ணால் இது ஆகிடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் கர்த்தர் இதை பார்க்குறாரு, கர்த்தர் நான் செஞ்ச கர்த்தர் பார்க்குறாரு என்கிற எண்ணத்தோடு கூட யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே தான் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார். அவர் உதித்தார் என்று சொன்னால் அங்கே வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே இருள் விலகும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே பொல்லாப்பு விலகும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே வியாதி விலகும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே நன்மை உண்டாகும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே தீமை விலகும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே தேவனுடைய நன்மை கடந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக வெளிச்சத்தின் ஆண்டவர், வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு இன்றைக்கி நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய உள்ளத்திலே அவர் உதிக்கிற இயேசுவாக இருக்கிறார். ஆகவே நாம் அவரோடு கூட வாழ்கிற பொழுது நாம் புறப்பட்டு போய் அவரை வெளிப்படுத்துவோம். இயேசுவை போல் நாம் வெளிச்சம் மற்றவர்களுக்கு கொடுப்போம். இயேசுடைய வெளிச்சம் நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு புறப்பட்டு போகும். இயேசுலேருந்து நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு போய் அது பிரகாசிப்பிக்க பண்ணும், வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே பரலோகத்தின் தேவனாக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் மூலமாக நாம் வெளிச்சத்தை பெற்று நம் மூலமாக வெளிச்சமானது மற்றவர்களிடத்தில் கடந்து போகிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் வெளியிலே சென்று அநேகருக்கு வெளிச்சமாக, அநேகருக்கு நன்மையாக, அநேகனுக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக ஆண்டவராகிய தேவன் நம்மை மாற்றுவாராக. நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே வாழ்ந்து தேவன் ராஜ்யத்துக்கட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை எங்களோடு முடிகிறதல்ல. நாங்கள் அநேகருக்கு வெளியிலே புறப்பட்டு சென்று உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக
வெளியிலே புறப்பட்டு சென்று உம்மை காண்பிக்கிறவர்களாக, வெளியிலே புறப்பட்டு சென்று உமக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லும்படியாக, வெளியே புறப்பட்டு போய் உம்மை காண்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.